வணக்கம், நான் டாக்டர் வித்யாலட்சுமி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கருக்குழாய் அடைப்புனா என்ன, ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கருக்குழாய், அதாவது ஃபெல்லோப்பியன் டியூப் அப்படிங்கிறது என்னென்னா, பெண்களுடைய கர்ப்பப்பைக்கு 2 பக்கம் இந்த ஃபெல்லோப்பியன் டியூப் வந்து இருக்கும். அதாவது கர்ப்பப்பையில் ஆரம்பித்து கருமுட்டை வரைக்கும் இது வந்து நீண்டு இருக்கும். 2 பக்கமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 சென்டிமீட்டர் அந்த லென்த்துக்கு வந்து இந்த கருக்குழாய் ஃபெல்லோப்பியன் டியூப் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இந்த டியூப்போட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மலாக வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த ஒவ்வொரு மாதமுமே வந்து முட்டையிலேருந்து ஒரு முட்டை வந்து வெளியாகும், சினைப்பையிலேருந்து ஒரு கருமுட்டை வெளியாகும். இந்த கருமுட்டையை இந்த ஃபெல்லோப்பியன் டியூப் தான் வந்து எடுத்துகிட்டு ஒரு சக்ஷன் எஃபெக்ட் மூலமாக எடுத்துகிட்டு அதை அந்த ஃபெல்லோப்பியன் டியூபுக்குள்ளே சின்னதாக ஒரு நூலிழைகள் மாதிரி ஃபிம்ப்ரியன்னு சொல்லுவோம் இருக்கும். இதை வச்சு நகர்த்தி அதை வந்து கர்ப்பப்பை உள்ளுக்குள்ளே கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் விந்தணுக்களையும் இந்த டுவர்ட்ஸ் இந்த கருமுட்டையை நோக்கி கொண்டு வந்து அந்த முட்டையும் விந்துவும் சேர்ந்து கருத்தரித்தல் அப்படிங்கிறதே வந்து இந்த ஃபெல்லோப்பியன் டியூப்பில் தான் நடக்கும். அதுக்கப்புறம் அது மூலமாக உருவான கருவை வந்து கர்ப்பப்பைக்குள்ளே நகர்த்தி கொண்டு வந்து பதிய வைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபெல்லோப்பியன் டியூபோட வேலை. ஸோ இந்த ஃபெல்லோப்பியன் டியூப் அப்படி என்ன அதில் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு ப்ராப்ளம் வர்ற கப்பலுக்கு நார்மலாக அவங்களுடைய கர்ப்பப்பை எப்படி இருக்குன்னு பார்ப்போம், கருமுட்டைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு டெஸ்ட் வந்து உங்கள் டாக்டர் பண்ணுவாங்க, அதாவது டியூப்பில் அடைப்பு இருக்கான்னு பார்க்கக்கூடிய டெஸ்ட்டு. ஸோ இந்த டெஸ்ட் மூலமாக நம்ம வந்து அந்த டியூப்பில் ஏதாவது பிளாக் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ஃபர்டிலிட்டின்னு வர்ற கப்பலில் ஒரு 20-30% பேருக்கு இந்த ஃபெல்லோப்பியன் டியூப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்னா கருத்தரிக்க முடியாமல் செய்யுது. அந்த ப்ராப்ளம்லையும் மெயினாக ஒரு 10% என்னன்னா ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் அப்படின்னா அந்த கருக்குழாயில் வந்து நீர் கோர்த்து இருக்கிறது. ஸோ இதனால் நிறைய பேருக்கு இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுது. ஸோ இந்த ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம், கருக்குழாயில் நீர் கோர்த்து இருக்கிறது. இது கர்ப்பப்பையோட 2 பக்கம் இருக்க கருக்குழாயில் ஏதாவது ஒரு கருக்குழாயில் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை 2 பக்கம் கருக்குழாயிலையுமே அந்த மாதிரி நீர் கோர்த்து இருக்கலாம். ஸோ இதனால் என்னென்னா, இது கருக்குழாயில் ஒரு அடைப்பை வந்து ஏற்படுத்துது. ஸோ இந்த அடைப்பு ஏற்படுத்துகிறப்ப நார்மலாக ஒரு கருக்குழாய் செய்யக்கூடிய வேலை, அதாவது அந்த கருமுட்டையை சினைப்பையிலிருந்து எடுக்கிறதாகட்டும், விந்தணுக்களை கருமுட்டையை நோக்கி கொண்டு வர்றது, ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே வந்து அந்த கருக்குழாயில் வந்து நடக்க இயலாது. ஸோ அப்போ வந்து என்னாகும், ஒரு பிளாக் ஆகுது. அது வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ எதனால் இந்த மாதிரி கருக்குழாயில் நீர் கோர்க்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் மிக முக்கியமான காரணம் வந்து இன்ஃபெக்ஷன், அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். கிளமேரியா, கொனேரியா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிருமிகள்னால இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுனால அந்த டியூப்பில் இந்த மாதிரி நீர் கோர்க்கலாம். இன்னொன்று பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், அதாவது கர்ப்பப்பை, அதை சார்ந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய கருமுட்டை, கருக்குழாய், இது எல்லாத்துலேயும் ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுனால கூட அந்த கருக்குழாயில் என்னாகும், உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்காரிங் மாதிரி ஆகிட்டு அந்த கருக்குழாயில் ஒரு பக்கம் பிளாக் ஆயிரும். அப்போ அது உள்ளுக்குள்ளே நீர் கோர்த்துட்டு அது ஒரு பலூன் மாதிரி வீங்கிடும். ஸோ இந்த மாதிரி கூட இன்ஃபெக்ஷனால் அந்த கருக்குழாயில் ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் வந்து ஏற்படும். இது தவிர்த்து வேறு ஏதாவது வயிறு ரிலேட்டடாக, வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பெண்டிக்ஸ் ரப்சர் ஆகியிருந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சர்ஜரி, எண்டோமெட்ரியோசிஸ், சாக்லேட் சிஸ்டன் இருக்குது கருமுட்டையில். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகளுக்காக சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணுறப்ப ஒரு ஸ்கார் மாதிரி, இல்லை அடஷன்ஸ் பேண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி போய் அந்த கருக்குழாயில் சேதப்படுத்தி இருந்ததுன்னா அதனால கூட இந்த கருக்குழாய் வந்து வீக்கம் ஏற்பட்டு இந்த மாதிரி ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஸோ இது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, அக்யூட் கண்டிஷன், க்ரானிக் கண்டிஷன் இருக்குது. அக்யூட்னா இம்மீடியட்டாக இப்போ அந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படுற டைமில், இப்போ நான் சொன்ன அந்த பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு வயிறு வலி ஏற்படலாம், இல்லை வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கலாம், அந்த இன்ஃபெக்ஷனால் காய்ச்சல் வரலாம், வயிறு வலியோடு சேர்ந்து ஒரு காய்ச்சல் அந்த மாதிரியெல்லாம் வரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்ப அந்த டியூப் வந்து ஒரு வீக்கமாயிட்டு ஒரு பலூன் மாதிரி வீங்கி இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இது மூலமாக அந்த ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். இல்லை என்னைக்காவது ஒரு நாள் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, அது அப்போ பெருசாக சிம்டம்ஸ் கொடுக்கல, நம்ம ஒரு இன்ஃபர்டிலிட்டி இல்லை குழந்தையின்மை அப்படின்னு நம்ம டாக்டர்கிட்ட போகிறப்ப டாக்டர் ரெகுலராக ரொட்டீனாக செக்அப் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த டியூப்பில் அடைப்பு இருக்காங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணுறப்ப ஹெச்எஸ்ஜி, அதாவது ஹிஸ்டோசால்ஃபிங்கோகிராம், இல்லைன்னா சோனோசால்ஃபிங்கோகிராம், இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் பார்க்குறப்ப அந்த டியூப்பில் இருக்கக்கூடிய வீக்கம் வந்து நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான டெஸ்ட் மூலமாக நம்மளுடைய கருக்குழாய் வீங்கியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு இப்போ இன்ஃபர்டிலிட்டி காசஸ்க்காகவோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைக்காகவோ ஒரு லேப்ராஸ்கோபி பண்ணுறப்ப கூட நம்ம அந்த யூட்ரஸ் மற்றும் அந்த கர்ப்பப்பை, கருக்குழாயெல்லாம் பார்க்குறப்ப கூட அந்த கருக்குழாய் வீக்கம் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டெஸ்ட்டெல்லாம் பண்ணுறது மூலமாக இந்த கருக்குழாயில் ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் இருக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஃபர்டிலிட்டி இருக்கலாம். அது வந்து பிளாக், அந்த கருக்குழாயில் ஒரு பிளாக் ஏற்படுத்தி அதனால் இன்ஃபர்டிலிட்டி வரலாம்.
இன்னொன்று இப்போ ஒரு சைடில் ஹைட்ரோசல்ஃபிங்ஸ் இருக்குது, இன்னொரு டியூப்பில் ஹைட்ரோசல்ஃபிங்ஸ் எதுவும் இல்லை, நார்மலாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு நார்மலாக கூட கன்சீவ் ஆகலாம். பட் ப்ரெக்னென்சியில் மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு, அபார்ஷன் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த கருக்குழாயில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து அந்த குழந்தைக்கு பதிஞ்சு வளரக்கூடிய இடத்துலையும் அஃபெக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிற சான்சஸும் நிறையா இருக்குது. இல்லை உள்ள கருக்குழாயில் கர்ப்பப்பையில் வந்து டியூப்பில் பிளாக் இருக்கிறதுனால கர்ப்பப்பையில் பதிஞ்சு வளராமல் குழந்தை வந்து அந்த கருக்குழாயிலேயே பதிஞ்சு வளர்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுக்கு பேர் வந்து எக்டோபிக் ப்ரெக்னென்சி. ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இது தவிர ஈவன் நம்ம நீங்கள் ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கே போகிறப்ப கூட எம்ப்ரியோ வந்து ரெடி பண்ணி உங்கள் கர்ப்பப்பையில் வைக்கிறப்ப இந்த ஹைட்ரோசல்ஃபிங்ஸை கரெக்ட் பண்ணாமல் நம்ம கர்ப்பப்பையில் வைக்கிறப்ப இந்த ஹைட்ரோசல்ஃபிங்ஸில் இருக்கக்கூடிய அந்த நீர், அந்த டாக்ஸின்ஸ் வந்து அந்த கர்ப்பப்பையில் வச்சக்கூடிய அந்த கருவை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கும், மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு, உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காம போகிறதுக்கு கூட சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு இது ஒரு கருக்குழாயில் அடைப்பு இருக்கா, ரெண்டு பக்கமே இந்த ஹைட்ரோசல்ஃபிங்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குறப்ப இப்போ அக்யூட்டாக இருக்குது, சிவியர் அப்டமன் பெயினோட வர்றாங்க, கருக்குழாயில் இந்த மாதிரி ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, கர்ப்பப்பை எல்லாத்துலேயுமே இன்ஃபெக்ஷன் இருக்கிறப்ப அக்யூட் கண்டிஷன்ஸில் நம்ம அதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். செகண்டு க்ரானிக் கண்டிஷன்ஸ், அதாவது ரொம்ப நாள் பட்ட ஒரு டியூப் வீக்கமாக இருக்குது, ரொம்ப நாளாகவே அந்த மாதிரி வீக்கமாக இருக்குது, பிளாக்லாம் இருக்குங்கிறப்ப அதுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து லேப்ராஸ்கோபி மூலமாக அந்த கருக்குழாயை வந்து அகற்றுறது தான். ஏன் அப்படின்னா இந்த கருக்குழாயை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும்னு வச்சுட்டு இருந்தோம்னா அந்த கருக்குழாயினால் எந்த ஃபங்க்ஷன்ஸும் இருக்காது. அதாவது அது அந்த முட்டையை நகர்த்தி விந்துவை நகர்த்தி கொண்டு போய் கருத்தரிக்கிற வைக்கிற அந்த தன்மையெல்லாம் வந்து அந்த வீக்கத்தினால அழிஞ்சு போயிருக்கும். பட் அதை வச்சுட்டே நம்ம எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதாவோ இல்லை ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறப்போ ரிஸ்க் தான் அதிகமாகும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு எக்டோபிக் ப்ரெக்னென்சி வர்றதுக்கோ இல்லை மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கோ சான்சஸ் வந்து அதிகம். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி வீக்கமாக இருக்கிற டியூப்பை வந்து நம்ம லேப்ராஸ்கோபி மூலமாக ரிமூவ் பண்ணுறது வந்து நல்லது. அதுதான் வந்து அதுக்கு ஒரு பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட்டாக வந்து இருக்கும். இப்போ இன்னொரு டவுட் இருக்கும், அப்போ ஹைட்ரோசல்ஃபிங்ஸ்னு வந்துட்டாலே கண்டிப்பாக வந்து நாங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் தான் போகணுமா அப்படிங்கிற டவுட் நிறையா பேருக்கும் இருக்கும். அப்படி கிடையாது. இது வந்து எத்தனை டியூப்பை அஃபெக்ட் பண்ணியிருக்குங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து வேரி ஆகும். இப்போ ஒரு பக்கம் கருக்குழாய் ரொம்பவே நல்லா இருக்குது, அதில் அடைப்பு எதுவும் இல்லை, இன்ஃபெக்ஷன் எதுவுமே இல்லை, ஒரு சைடு மட்டும்தான் உங்களுக்கு ஹைட்ரோசல்ஃபிங்ஸ் இருக்குன்னா எந்த டியூப் அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த டியூப் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற ஒரு டியூபை வச்சு கண்டிப்பாக நார்மலாகவும் கன்சீவ் ஆக முடியும். அப்படி இல்லைன்னா ஐயுஐ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மூலமாகவும் நீங்கள் வந்து கன்சீவ் ஆக முடியும். நார்மலாக கன்சீவ் ஆகிற சான்ஸ் வந்து ஒரு டியூப்ல இருந்தே நம்மளுக்கு நார்மலாக கன்சீவ் ஆகக்கூடிய சான்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ ரெண்டு டியூப்ஸுமே இல்லை, ரெண்டு டியூப்லேயுமே ஹைட்ரோசல்ஃபிங்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது, பிளாக் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த ரெண்டு டியூபையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். எப்படி வந்து இந்த ஹைட்ரோசல்ஃபிங்ஸ் வந்து எங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் காஸ் பண்ணுறதுன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான், ஒன்று அந்த டியூப்பில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் வந்து அந்த கரு வளர்வதற்கு ஒரு டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணிடும். இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனுமே வந்து கரு பதிஞ்சு வளர்கிறதுக்கு உதவாது. ஸோ அதனால் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ரெண்டு டியூபுமே அஃபெக்ட் ஆகிருக்கிற பட்சத்தில் ரெண்டு டியூபையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறது தான் வந்து பெட்டர்.